வீட்டில் வெட்டியாக இருக்குமே, சரி வாடா போய் வர வெட்டி போகலான்ட்டு நான் நண்பனை கூப்பிட்டேங்க. அவன் தூக்கல் செஞ்சு யாருன்னா எங்கேருந்து வரேன் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட. அடே டேய் நீ பாடா தூங்குனா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கோடலை எடுத்தேன். கோடலை வரலங்க. அவங்க அங்கேயும் தலையில் அம்மாலாம் அடியை போட்டாங்க. அடியை போட்டுட்டு அடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கேன், இதை கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டான். சரி வாங்க நம்ம வரவழைக்க போவோம். அதுக்கு முதல்ல நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள அமேசான் காடு தான் நம்ம வரோம். இதுதான் அந்த அமேசான் காடு. இதுதான் மக்களே பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஊர் அமேசான் காடு. நாங்கள் காட்டுக்குள்ளே போய் வரவு தேடணும், எங்கேயுமே வர கிடைக்கல. ஐயோ சரிப்பட்டு வராது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரு இடத்துல வர இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல கோடலை புட்டுருச்சு. அச்சோ கோடாரி வேலை ஓசி கோடரையாச்சு. அந்த அக்காவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் நானே கண்ணு கலங்கி அழுதுட்டேங்க. அங்கேருந்து என் நண்பன் வந்து கேட்குறான், ஏன்டா அழுவுறா என்னடா ஆச்சு அப்படின்ற. அந்த பாடுறா கோடலை உடஞ்சி போச்சுடா அப்படின்னு சொல்கிறேங்க. அவன் அசால்ட்டா இவ்வளோதான் மேட்ரா இந்த 5 ரூபா அப்படின்னு கொடுத்தா. எதுக்கு நான் கேட்குறேன், பெரிய கொஞ்சம் ஒட்டிக்கணும்னா எப்படிடா என்ன பண்ணலாம் எனக்கே ஆயிடுச்சு. சரி மக்களே வந்ததுக்கு வெட்டின ஒரு வாரம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஓடினதுக்கு வீட்டுக்கு போன மக்களே வந்ததுக்கு 700 கோடாலி தான் லாஸ் ஆகிடுச்சு.